இவங்க எந்த கட்சிக்கு சார்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லிப்பாங்க. ஆனால் இவங்க வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இவங்க எந்த கட்சிக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது. இவங்களுக்கு கண்டினியூஸாக கொடுக்கப்பட்ட ஒரே வேலை என்னன்னா, விஜய் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணணும், விஜய் அவர்களை பற்றி தப்பாக பேசணும், அப்பப்போ ஒருமையிலும் பேசணும். இதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த டாஸ்க்கு. இவங்க தொடர்ந்து இதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வீடியோஸ் மூலமாக இல்லாம மட்டும் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது கூட விஜய் அவர்களை போயிட்டு அந்த ஒரு ரிவ்யூ அப்போ போயிட்டு தப்பாக பேசுகிறது தான் இவங்களோட ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதே போல் என்ன ஆயிருக்குன்னா, முந்தா நேற்று ஃப்ரெண்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ரீரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் ரீரிலீஸ்க்கு இந்த 2 பேர் போயிட்டு அங்கே விஜயை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க. இதனால் கோவம் அடைந்த விஜய் ரசிகர்கள் ஒரு 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 2 பேரை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. இது பல பேருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயமாவே மாறி போச்சு. ஆனால் இந்த 4 பேரை போலீஸ் அவர்கள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் அடி வாங்கினதுல இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்